வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் மனித ரூபத்தில் கடவுள். ஒரு கோயிலில் பல வருடங்களாக பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரி எனக்கு என்ன நடந்தாலும் கடவுள் காப்பாற்றுவாருன்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரியே ஒரு ஆபத்தும் வருது. அதிலிருந்து கடவுள் இவரை காப்பாற்றுறாரா இல்லையா அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கதையில் உள்ள சுவாரஸ்யம் உங்களுக்கு தெரியும். ஏதாவது பிழை இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் திருத்திக்குவோம். வாங்க. ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு கோவிலில் பல வருடங்களாக பணியாற்றிட்டு வராரு ஒரு பூசாரி. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு வெள்ளை எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் அந்த பூசாரி மட்டும் என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலே தங்கிடுறாரு. என்னடா தன் கணவன் இன்னும் வரலையேன்ட்டு அந்த பூசாரியோட மனைவி கோயிலுக்கு போகிறாங்க. வாங்க போகலாம் அப்படின்ட்டு பூசாரியை கூப்பிட்றாங்க. அதுக்கு அந்த பூசாரி நான் வரலன்ட்டு மறுத்துடுறாரு. பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க பேரன் வரான். தாத்தா வாங்க தாத்தா, தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது, அப்பா கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதுக்கும் அந்த பூசாரி நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் கூப்பிட்றாங்க, வாங்க நம்ம போகலான்ட்டு. அதுக்கும் அந்த பூசாரி என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்படி சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போயிடுறாரு. அப்புறம் அந்த ஊரே வெள்ளத்தில் முங்கிருச்சு. அப்போது மீட்பு பணியில் இருந்த படகுலேருந்து சில பேர் வாங்கய்யா உங்களை கூப்பிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் பூசாரி சொல்லிடுறாரு, கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஊரே முங்கிருச்சு தண்ணியில். பூசாரி கோவில் கோபுரம் கலசு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த வழியாக ஹெலிகாப்டரில் மீட்பு பணியில் இருக்கிறவங்க வந்தாங்க. இப்போவாது உங்கள் உயிரை காப்பாற்றிக்கங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கும் பூசாரி கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு போக மறுத்துடுறாரு. அப்புறம் ஒரே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு. கோபுரமும் முங்கிருச்சு. பூசாரியும் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவரும் இறந்துடுறாரு. அவர் பல வருடங்களாக கோவிலில் பணியாற்றதுனால கடவுளை நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சது சொர்க்கத்தில். அப்போ வேகமாக போய் கடவுள்கிட்ட கேட்குறாரு கோபமாக, என்னை எதுக்கு காப்பாற்ற வரல, எங்கே போனே நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் ஏன் வரல, நான் 5 தடவை வந்தேனே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பூசாரி சொல்கிறாரு, நீ எங்கே வந்த, நீ வரவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கடவுள் சொன்னார், நான் வந்தேன். முதல்ல உன் மனைவி ரூபத்தில் வந்தேன், நீ வரல. 2வது உன் பேர ரூபத்தில் வந்தேன், அப்பவும் வரல. 3வது மக்கள் ரூபத்தில் வந்தேன், அப்பவும் நீ வரல. 4வது போட்டில் வந்தேன், நீ வரல. 5வது ஹெலிகாப்டரில் வந்தேன், அப்பவும் நீ வரல அப்படின்னு சொல்கிறாரு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்க்காக நம்ம வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். கடவுள் நேரில் நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படின்னு இருக்கக்கூடாது. கடவுள் ரூபத்தில் இருக்கிற இந்த மனிதர்கள் தான் ஒவ்வொரு வாய்ப்புகளுக்காகவும் லட்சியத்துக்காகவும் நம்மளுக்கு துணை இருப்பாங்க. ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒருத்தங்க இருப்பாங்க. சில பேருக்கு அனுபவம் இருக்கும், கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த கடவுளே உங்களை அனுப்பியிருக்காங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சுன்னா அந்த மனிதரை கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் விரைவில் சந்திப்போம்.